ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த vlog வந்து சாட்டர்டே அதுவுமே எடுத்திருந்தாங்க. சாட்டர்டே ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னே எங்கள் ஃபேமிலிக்கு சொல்லலாம். அது என்ன அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க vlog கண்டினியூ பண்ணுவோம். என்ன ஆச்சு? நேரம் ஆச்சு, சீக்கிரம் சாப்பிடுங்க. மணியுமே வந்து டியூட்டி முடிச்சுட்டு ஒரு 11 o'clock அந்த டைமுக்கு தான் வந்தார். நாங்களும் அவர் வரக்குள்ளே எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. இன்றைக்கி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னம்னா, ராஜாத்தி வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் குயின் சிட்டியோட பிரசிடெண்ட் ஆகிட்டாங்க இன்றைக்கி. ஸோ அதோட இன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷனுக்கு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபேமிலியோடலாம் கிளம்பிட்டோம். மாமா மேக்ஸிமம் எங்கேயுமே இந்த மாதிரி இடத்துக்கு வர மாட்டார், அம்மாவும் வரல அப்படின்ட்டாங்க. அதனால் நானும் மணி அத்தை பிள்ளைங்க மட்டும்தான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டுருக்கோம். பிரசிடெண்ட் ஆக போகிறாங்க. ஸோ அதுக்கு பதவி எடுத்துக்கலாம் எங்கள் அத்தை கூட சொல்லிடுச்சு. அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கே போகிறதுக்கே வந்து டைம் வந்து ஒரு 11:40 இருக்குங்க. ஃபங்க்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ராஜாத்தி வந்து அந்த ஒரு பிரசிடெண்ட் அப்படிங்கிற அந்த மெடல் இதெல்லாம் வாங்கியில் நம்மளும் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க ராஜாத்தி. அப்புறம் அவங்க கூட இருந்தவங்க அவளோட ஸ்பீச் எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, சும்மா போய் நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து போயிருந்தோம். அதே போல புதிதாக பொறுப்பேற்று சங்கத்தை இதுவரை நடந்து வந்திருக்கிறத விட இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் எடுத்து போவேன் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் பார்த்தா இன்விடேஷன்ஸ் அந்த பஞ்சா வர்றது இல்ல. மேபி சாஃப்ட் காப்பீஸ் போட ஆரம்பிச்சது என்ன தெரியல. முன்னாடி எல்லாம் வந்து மாதம் ஒரு தடவை ஒரு கவர் வரும். அந்த கவர்ல 34 ப்ராஜெக்ட் தான் இருக்கிற மாதிரி எல்லாம் வரும். அது பெரிய பிரமிப்பா இருக்கும். அது மாதிரி நடந்த செயல். We would like to call Assistant Governor Seduram from Tiruchirappalli region. இந்த மாதிரி ஒரு கிளப்பில் வந்து ராஜாத்தி வந்து இந்த வருஷத்துக்கான பிரசிடெண்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கையில் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இந்த அப்கமிங் இயரில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், அவங்க கூட இருக்க கொலீக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ரோட்டரி கிளப்பில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பாஸ்ட் இயர் என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களையும் நிறைய வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அப்கமிங் லேயரில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் ப்ரீ பிளானாக வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கையிலே மகிழ்னி எந்திரிச்சு ராஜாத்தியத்தை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தா. கையில் இருந்துட்டு சரி வா இப்போ போய் அத்தையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாத்திட்ட கூட்டிகிட்டு போய் வந்து பாப்பாவை காட்டிகிட்டு இருந்தா. அப்படி லன்ச் அங்கேயே வந்து ரெடி பண்ணியிருந்தனால கையோட வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து வீடு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிளானு. கையிலுக்கு மகிழினி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் மகிழினி வந்து நடந்துக்குவா. ஸோ போனதுலேருந்தே கையில் விட்டு நகரவே இல்லைங்க. கையில் அதனால் நானே சாப்பாடு ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கினா. பட் வந்து மகிழினி தான் சாப்பிடவே மாட்டாளே, கொஞ்சமாக மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோங்க. ராஜத்தியவங்க டைரெக்டாக வந்து என்ன ஸ்கூலுக்கு போகணும், பாப்பா வந்து கொஞ்சம் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் ஸ்கூலில் தராங்க, நாங்கள் அது வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாம் முன்னாடி கிளம்பிட்டோம். டீச்சர் அக்காவுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க்கு, அதனால் வந்து ஹர்சனை மட்டும் எங்கள் கூட விட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. உங்கள் அம்மாட்ட சொன்னோம்னா உங்கள் அம்மா என்ன சொல்லுவோம், என்னப்பா ஹர்சனு சொல்லவாடா, பேச்சே வராது, பேச்சே வராது. அங்க வேற அதுலயும் அவன பேரு எப்படா நீ குடுத்துறியாடா ஃபர்ஸ்ட் மனசா சொன்னா மனசார குடுப்பியா? அப்புறம் எப்படி பேசுற? என்னடா சொல்ற? யாரட கட்டி வைக்கிற? மாமா ஹர்ஷன் மாமாவா கட்டி வைக்கிறியா?
ஹர்ஷன் குட்டியும் வந்து அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து மேலே மகிழினி கிட்ஸ் வேறு கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த காட்டன் மேக்ஸி புது கலர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம்லங்க, அதெல்லாம் ஃபோட்டோஷூட் பண்ணாமையே இருந்துச்சு. ஃபீடிங் நான் ஃபீடிங் அதுலேயுமே கலந்து எடுத்திருக்கோம். நம்ம நார்மலான மெட்டர்னிட்டி வியர்லேயும் வந்து கொஞ்சம் கிளிட்டர் ஃபார்மெட்லேயும் டை அண்ட் டை ஃபார்மெட்லேயும் இருக்க பேட்டர்ன்ஸ்லையும் இந்த வாட்டி எடுத்திருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் யாராச்சும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சிங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மளோட வெப்சைட் ஐடி பார்த்தீங்கன்னா www.magiclothing.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே வந்து நைட் ஆயிடுச்சுங்க ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொரியர் அந்த அன்னைக்கு நைட்டு வந்த வரைக்கும் இருந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டோம். நாங்கள் வர்றது கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இருந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கொரியர்காரங்கிட்ட கொடுத்து விட்டாச்சு. திரும்பியும் அதுக்கப்புறம் வந்திருந்த ஆர்டர்ஸை பேக் பண்ணி கையோட வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். கொரியரை போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குங்க. அதனால் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் கொரியரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நாங்களும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு காரை வந்து இங்கே நிப்பாட்டியிருந்தோங்க. அதனால தான் மணி வந்து சரி வா இருக்க கொரியரையும் கொண்டு போய் போட்டுட்டு திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நாங்கள் வந்து சைலண்ட்டாக தான் கிளம்புனோம். பட் வந்து மகிழினி பார்த்துட்டா அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஓரியாண்டனால பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்கோம். தம்பி வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டான். ஆக்சுவலாக அது இல்லாமல் இன்றைக்கி சாட்டர்டே வரேங்க. சண்டே வந்து எப்பயுமே கொரியர் ஆஃபீஸ் வர லீவு. ஸோ சாட்டர்டே நைட்டு வரைக்கும் இருக்க ஆர்டர் நம்ம அப்படியே எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 to 3 டேஸில் வந்து டிஸ்பேச் ஆயிரும். கஸ்டமர் எதிர்பார்க்குறதும் அதானங்க. நம்மளே ஒரு திங்ஸ் வந்து ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அது எப்படா வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுவோம். அது இந்த மாதிரி கிளாத்திங் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவுமே ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. எப்படி வருதோ ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதனாலே முடிஞ்ச வரைக்கும் வர்ற ஆர்டர்ஸை டக்கு டக்குன்னு வந்து கையோட பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணிடுறது. நான் இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலாம்னு மறந்துடுறது. சரி கொரியர் போட வந்தோம்ல அதனால் அதை யூஸ் பண்ணி இப்போ வந்து வந்திருக்கோம். அது 8 மணிக்கு கூட்டிடுவேன். நம்ம தான் கடைசி கஸ்டமர்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாள் அவங்களுக்கு இனிதான் நம்மளும் முடிச்சு விடுவோம். சரி போங்க போங்க போங்க. மையமா வாங்க. வந்து 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த எம்புட்டூன்னு பொருள் வாங்க கடையை இப்போ பூட்டிட்டாங்க. அம்மா போனா நீ போகணுமா? பழங்கள் வாங்கிட்டு இருக்கு அம்மா. கூப்பிடு அம்மாவை. எப்படி கூப்பிடு அம்மாவை கூப்பிடு. பேய் இப்பெல்லாம் கன்னடம் பேச தெரியுமா? பாப்பா ஏன் பாப்பா ஏங்க ಮಾತಾಡಿದ ಕನ್ನಡ ಮಾತಾಡೋಕೋಸ್ಕರ ಅಕ್ಕಿ ಇಂದ ಅಕ್ಕಿ ಈಸಿ ಆಯ್ತು. பாதி தமிழ் பாதி கன்னடா. ரைஸ் மில்ல ஓஇஸ் மில் இது அன்னு கடை. அப்படியே கொஞ்சம் காய்களும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்துலேயே இந்த வெஜிடபிள் கடைக்கு வந்து வந்திருந்தோம். மேக்ஸிமம் வந்து அந்த வியாழக்கிழமை சனிக்கிழமை நடக்கிற சந்தைக்கு வந்து எனக்கு போகக்கூடிய நேரமே கிடைக்க மாட்டேங்குது. அதிகபட்சம் மணி ரெஸ்ட் அன்னைக்கு வந்து முன்னெல்லாம் வந்து போவோங்க. இப்போல்லாம் வந்து போக முடியறதில்ல. அதுக்கு காரணம் வந்து மணி ரெஸ்ட்டு வீட்டில் இருக்க அன்றைக்கி தான் அந்த ஃபோட்டோஷூட்டு ஏதாச்சும் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி வேலை. அவரும் பாவம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நானும் வேணாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் டியூட்டிக்கு போயிட்டு வராரு அப்படின்னு சொல்லி நினச்சாலும் இப்போ இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கான வேலைகள் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஒரு ஸ்டேஜில் எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். சரி வேறு வழி இல்லையே, இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று 2 பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி அவர் வந்து சமாளித்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்தாங்க. ரிட்வின் எந்திரிக்கையிலே இன்றைக்கி ஸ்கூல் இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்றைக்கி சண்டேடா அப்படின்னோன்னு ஜாலி. அப்போ 2 நாள் எனக்கு லீவ் கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தான். ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ மொதல் நாள் நைட்டு வந்த டயர்டில் வந்து தூங்கிட்டேன். கொஞ்சம் கழுவ வேண்டிய பாத்திரங்களும் கழுவாம விட்டாச்சு. காலையில் எழுந்திரிச்சு அத்தை வந்து மட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து மட்டன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் மட்டன் குழம்பு அது கூட ஒயிட் ரைஸ் ரசம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு மணிக்கு டிஃபன் வந்து போகிறேன்.
செஞ்சுட்டேன்னா கொடுத்து விடலாம். செய்ய மாட்டேங்கிறப்ப ரசம், மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸ், ரத்த பொரியல் அக்கா செஞ்சு கொடுத்தது. மணி வந்து டியூட்டி கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. அதெல்லாம் மிஷினில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் மகிழினி வந்து மேலே வந்து மிஷினில் போட்டுட்ருக்கோம். பாப்பா வந்து மேக்ஸிமம் ஏன் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பா. அவங்க அண்ணா கூட போய் விளையாடுவா. அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா பின்னாடி அம்மாண்டு ஓடி வந்துடுவா. வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றனால முத நாள் நைட்டு நான் வாங்கிட்டு வந்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து கொட்டி, இதில் இதெல்லாம் வெண்டைக்காய், இதெல்லாம் நீ தனியாக வைக்கணும், இது பெரிய வெங்காயம், இதை தனியாக அடுக்கு, சின்ன வெங்காயம்லாம் தனித்தனியாக எடுத்து வை அப்படின்னு சொன்னேன். ஒரு தடவை தாங்க சொல்லி கொடுத்தேன். அதை நீட்டாக பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு, அம்மா எடுத்து வச்சிட்டேம்மா அப்படின்னு வந்து சொன்னான். பட் வந்து அவள் செஞ்சு வச்சிருந்ததை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதை எல்லா காய்க்கும் வந்து தனித்தனியாக கவரும் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யல, அவங்களுக்குள்ளே இருக்க கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு இன்ஸ்டாவில் பார்த்துருந்தேங்க. அதை வச்சு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மகிழினியே இப்போ வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். நம்ம நார்மலாக ஒரு புக்கை கொடுத்து எழுத வைக்கிறது அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணுறது வந்து பிள்ளைங்களுக்கும் நல்லது, நமக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ரித்வின் வந்து பாப்பா ஏஜில் இருக்கையில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து அவனுக்கு கொஞ்சம் செல்லம் அதிகம். எல்லாருமே பக்கத்தில் இருப்போம். தம்பி தான் ஃபஸ்ட்டு பேபி அப்படின்றதுனால கொஞ்சம் செல்லமாகவே இருந்தான். ஆனால் மகிழினி கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நான் பழக்கி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பாப்பா இப்போ பண்ணுறா. இதை வந்து நான் பாப்பா பண்ணுறா தம்பி பண்ணல அப்படின்றதுக்காண்டி சொல்லலை. நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நானே இதை வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் இருந்தாங்க வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். இது என்னடா நீங்கள் ஓவராக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் யாரும் நினச்சிட வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அது எங்கள் பாப்பா பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக வந்துச்சு அப்படின்றனால தான் நான் இந்த விஷயத்த கூட உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். உனக்கெல்லாம் இது என்ன பாப்பா தெரியும்? அது இந்த ஃபோனை எடுத்து இந்த இதில் மாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கா. நான் ஸ்டாண்டை காணமேன்னு சொல்லி வீடே தொலாவிட்டு வரேங்க. எங்க எப்படி மாட்டுவ? வீடியோ பேசு. நீ தானே இப்போ மாட்டின வீடியோ ஃபோனை, நானா மாட்டினேன்? பேசு. வெக்க வேற வந்துருச்சு. வீடியோ கட் பண்ணாத பேசுவியா? சரி கட் பண்ணிட்டேன். வெக்க வந்துருச்சுங்க, வெக்க வந்துருச்சு. டாட் யார் ரித்வின் வப்பா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.